ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து ஒரு டிஆர்பி அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். டிஆர்பியில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துச்சு. ஆல்ரெடி எழுதின டிஆர்பி எக்ஸாமுக்கு சிவி லிஸ்ட் வந்து கூப்பிட்ருந்தாங்க. அடுத்த எக்ஸாமுக்கான பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பாலிடெக்னிக் காலேஜ், கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாலிடெக்னிக்கில் வந்து 493 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ்க்கு 97 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. பட் வந்து அதுக்கான டேட்ஸ் வந்து எதுவுமே வந்து இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ இந்த ஆல்ரெடி எழுதின எக்ஸாம்ஸ்க்கே வந்து டிசம்பர் வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ டிசம்பர் வரைக்கும் வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் டிசம்பர் தான் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் வந்து என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 7 and 8 அந்த 2 இதில் இருக்கிறத மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது ரெண்டுமே வந்து ஆஃப்டர் டிசம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை.